ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலமறிய ஆவல். ஐயா, இந்த பரிகார வகுப்பு என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷலே வந்து பரிகாரம் தான். கண்டிப்பா. பல பேருக்கு வாழ்க்கையை வந்து சூப்பரா மாறிடுச்சு. அதுக்கான அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க. ஸோ அந்த வகுப்புல எப்போ ஆரம்பிக்கிறீங்க ஐயா? பரிகாரம் அப்படிங்கிறது வந்து 29/6/2025 ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு 1.5 மணி நேரம் ஜூம் வகுப்பு டெய்லியும் இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 5 days, தேவைப்பட்ட ஒரு நாள் நம்ம அதிகரிச்சுக்க போகிறோம். ஆன்லைனில் தான் படிக்க போகிறாங்க. உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் இந்த பரிகார வகுப்பு படிக்கலாம். சூப்பருங்க. இப்போ வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் படிக்கணுங்களா, இல்லை ஜோதிடம் தெரியாதவங்க கூட இதை படிக்கலாமா? கற்றுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஜோதிடமே எனக்கு தெரியாதனால இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களும் வந்து 100% இதில் பயனடையலாம். ரொம்ப வித்தியாசமான வகுப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல வகுப்பாக இருக்கும். கண்டிப்பாக. என்னுடைய இந்த 16 ஆண்டு கால அனுபவம், நான் பார்த்த பல ஆயிரம் ஜாதகங்கள் தொகுப்பு, எந்த கோயிலுக்கெல்லாம் அனுப்பும்போது எங்கெல்லாம் அவங்களுக்கு ரெமிடிஸ் கிடைச்சிருக்கு, வீட்டில் செய்கிற பரிகாரம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கறிவேப்பிலை சாதம் செஞ்சு கரிநாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் தானம் பண்ணதில் ஒரு 100 பேராவது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சக்தியான விஷயம் நடந்திருக்கு. வேற மாதிரி சார். ஒரு MBBS MD டாக்டர் நேற்று ஆன்லைன் கன்சல்டிங் கொடுக்கும்போது இது சொல்கிறாங்க, சார் அந்த அந்த பரிகாரம் அவ்வளோ அருமையாக வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்குறக்கே சந்தோஷமாக இருந்தது. அப்போ இதை ஏன் நம்ம ஒரு வகுப்பாக கொடுக்கக்கூடாது? ஃபில்டர் பண்ணி இந்த கர்மானா என்ன, நிறைய பேர் திருமண தடை, குழந்தை பாக்கிய பிரச்சனை, வீடு கட்டுறதுல பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, மனப்பிரச்சனை இருக்கும், மனம் சார்ந்த தொந்தரவு, தடைகளாக இருக்கும், செய்வினை தோஷங்கள் இருக்கும், கிரக தோஷங்கள் இருக்கும், முன்வினை கர்ம வினைகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். திருஷ்டி தோஷத்திலிருந்து இதுக்கு எளிய பரிகாரங்கள் இல்லை ஹோமங்கள்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எந்த நாளில் மூர்த்த நாள் தேர்ந்தெடுத்து நம்ம பரிகாரம் பண்ணணும், இவ்வளவு விஷயங்களையும் நம்ம வகுப்புல கொடுக்க போறோம். சூப்பர், அருமையா அருமையா. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க வந்து வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தியே விட்டுருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல நாங்க ரீட் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருந்து நீங்க சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு ரிலீஃபா இருக்கு. கண்டிப்பா. நீங்க அந்த கோயில் சொல்லியிருந்தீங்க, அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பா. இப்பதான் ஒரு மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பரிகாரம் வந்து சூப்பரா சொன்ன, ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பரிகார வகுப்பு உலக நாடுகள்ல இருந்து ஜூம்ல தான் நடத்த போறோம். கீழ்கண்ட நம்பர், கீழே இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழ்கண்ட நம்பருக்கு 8012027947 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க வந்து இந்த பரிகார வகுப்புல தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். முன்பதிவு நடைபெறுகிறது. ரொம்ப அற்புதமான வகுப்பா இருக்கும். இதை விட என்னன்னா, இந்த வகுப்போட வீடியோ எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். கண்டிப்பா வீடியோவே நம்ம கொடுத்துடலாம். கிளாஸ் முடிஞ்சு எல்லாருக்கும் வீடியோவும் வந்துடும். எப்ப வேணாலும் அவங்க பார்த்துக்கலாம். அதை பார்த்து அவங்களுக்கான அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற தோஷங்களை தெரிஞ்சு அதுக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கணும். இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அவங்க பரிகாரம் பண்றாங்க. அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய கையில் இருக்கு. கண்டிப்பா அந்த ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும். என்னுடைய குருவின் ஆசையால, வாராகி ஆசையால, மகாபெரியவருடைய ஆசையால நம்ம சொன்னா ஏதோ ஜனங்களுக்கு பழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதா நமக்கு இருக்கிற கிஃப்ட்டு. நிச்சயமா எல்லாத்துக்கும் இது நல்லபடியாக நடக்கணும். இந்த வகுப்பு ரொம்ப பிரமாதமான வகுப்பாக இருக்கும். எனவே உலக நாடுகள்ல இருந்து எங்க இருந்தாலும் சரி இந்த வகுப்புல சேர்ந்து நீங்க படிக்கலாம். கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான். 5 நாள் வகுப்பு, கூடுனா ஒரு நாள் அதிகப்படுத்த போறோம். தினமும் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கும். உங்களை வகுப்புல சந்திக்கிறேன். வாருங்கள், வகுப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, எங்களோட ஜோதிட ஆசான் அவர்கள் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. சூப்பர் சூப்பர் ஐயா. ஸோ கடந்த எபிசோட்ல வந்து நம்ம அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு இந்த கோச்சார விஷயம் பேசியிருந்தோம். அது இல்லாம பிளேஸ்மெண்ட்டை பேசியிருந்தோம். கண்டிப்பா. இல்ல 1ஆம் பாவத்துல இருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. குருன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிறது எப்பதான் வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக பக்தி யுகம்
சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். குரு பார்க்க கோடி கோடி நன்மை, கோடி தோஷ நிவர்த்தி. குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை. இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஜோதிடத்தை ஞானம் புகுற்றியவர்கள் யாருன்னா என்னுடைய குருமார்கள் தான். அவர்களுடைய பெயரை இங்கே நான் சொல்லணும், இல்லைன்னா குரு பக்தி போயிடும். அப்படி எனக்கு இந்த வாழ்க்கை பெரிய அளவில், இந்த புகழான வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கை, அந்த அறிவை கொடுத்த 2 பெரிய மகான்கள் குருமார்கள் இருக்காங்கன்னா திருப்பூர் ஜிகே ஐயா, அப்புறம் தங்கப்பாண்டி ஐயா கோயில்பட்டி. அவங்களுக்கு பொற்பாதத்தை இந்த நேரத்திலே வணங்கி கொள்கிறேன். நான் குருவை பற்றி பேசும்போது குருவை சொன்னால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. இந்த குருங்கிறது சார் பெரும் பணத்தை சொல்லக்கூடியவர். என்கிட்ட வீட்டில் ஒரு 25 லட்ச ரூபா வச்சுருக்கேன் சார், இதில் முதலீடு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன் சார், பெரிய அளவில் பணம் இருக்குது சார், கோடிகளில் புழங்கக்கூடிய பணத்துக்கு குரு தான் காரணம். நம்ம குரு வந்து பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். உயிர் காரகத்துவத்தில் குழந்தைய சொல்றவர். ஏன் குரு தான் ஜாதகரே. ஆண்களாக இருந்தா குரு தான் ஜாதகரே. பணத்தை சொல்லக்கூடியவர், ஒரு மனிதனுடைய குணத்தை சொல்லக்கூடியவர். ரொம்ப ஆச்சாரமா மருத்துவ குணத்தோட ஒரு அனுஷ்டானமா வாழக்கூடிய அமைப்பு குரு தான் கொடுப்பார். இந்த ப்ரொஃபஸர், பிரின்சிபல், பெரிய அளவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குரு ஆசீர்வாதம் நிறைய இருக்கும். நீதித்துறை, பணம் புழங்குற இடம், பேங்கிங் செக்டார்ஸ், இதெல்லாம் குரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் இருக்க முடியும். ஜோதிடர்கள், ஜோதிட வகுப்பு எடுக்கிறவங்க, ஜோதிட குருமார்கள், ஞானிகள், சித்தர்கள், இதெல்லாம் குருவனுடைய ஆளுமை. சில காம்பினேஷன் இருக்கு குரு கூட. இது சேர்ந்தா இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இந்த ஆதிபத்தியத்தில் ஆளுமையில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். பொதுவாக குருன்றவர் குட். ஏன்னா குருவுக்கு மட்டும்தான் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் கொடுத்துருப்பாங்க, வேற எந்த கிரகத்துக்கு இருக்காது. 5ஆம் இடம் புண்ணியம், 9ஆம் இடம் பாக்கியம். இந்த புண்ணியமும் பாக்கியமும் கிடைக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் யார் நல்லா இருக்கணும்? குரு நல்லா இருக்கணும். ஒரு விஷயத்தை நமக்கு வாங்கி கொடுக்கிறவர் சூரியன். அதை வாங்கி ஒரு ஆள் அனுபவிப்பாரான்னு டிசைட் பண்றவர் குரு. ஒரு 10 லட்சம் கிடைச்சிருது, ஒரு லாட்டரியிலே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை அனுபவிப்பீங்களான்னு சொல்றதுக்கு குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இல்லைன்னா நீங்க அனுபவிக்க முடியாது. உங்க காசை யாராவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கடன் கட்டிட்டு இருப்பீங்க, வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் குருவோட வேலை. குரு கெட்டு போனா, குரு கண்டிப்பா நல்லா இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து அது மாறுபடும். சில லக்னங்களுக்கு 6, 8, 12 நீசமா இருந்தா தான் நல்லது செய்வார். சில லக்னங்களுக்கு ஆட்சி, உச்சம், திரிகோணம், கேந்திரங்கள் இருந்தால் நல்லது செய்வார். அப்படிதான் அந்த குருவோட வேலைகள் போயிட்டு இருக்கும். ஆனால் பொதுவாகவே குருங்கிறவர் ஒரு அறிவுரை சொல்றவர், ஒரு ஆசான், ஒரு மனிதனை வழிநடத்துபவர், வழிகாட்டி, மருத்துவர், நல்ல நேரம், பாக்கியம், அதிர்ஷ்டம், வளர்ச்சி, பெரும் புகழ், வெளிநாட்டு தொடர்பு, முன்னேற்றம், வெளிநாடுகளில் சென்று கல்வி கற்பது, வெளிநாடுகளில் சென்று வேலை பார்ப்பது, வெளிநாடுகளில் சென்று கிரீன் கார்டு வாங்கி பிஆர் வாங்கி அங்கேயே தங்கிக் கொள்வது, சட்டத்திற்கு உட்பட்டு சட்டப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் குரு. பொதுவாக சொல்லுவாங்க குரு பலன் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. அதனால பொருத்தம் பார்க்கறதுக்கு ஆமா, இந்த தடவை இருக்கான்னு பார்த்து. ஆமா. அப்படி குருனா உங்களுக்கு கோச்சாரத்துல 2, 5, 7, 9, 11 உங்க ராசிக்கு குரு வந்தா குரு பலன் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு சுபகாரியம் நடக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். உங்க ஜாதகத்துல உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கீங்க, 4 பேர்த்துக்குமே குரு நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நீங்க எந்த சுபகாரியம் பண்ணீங்கனாலும் 10 பேர் பேசுற மாதிரி இருக்கும். கலக்கிட்டான்டா ஃபங்க்ஷனு, பின்னி எடுத்துட்டான்டா அப்படின்னு ஏன் சொல்றோம்? அந்த சுபகாரியத்துக்கான குரு நல்லா இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சில ஃபங்க்ஷன் எல்லாம் சொதப்பிடும், சமையல் சரி இருக்காது, மழை பெஞ்சு ஒழுகும், ரகலை வந்துடும், இந்த தவுள் அடிக்கிறவங்க லேட்டு, மந்திரம் சொல்றவங்க லேட்டு, ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்கலாம், தாலி கட்டும்போது கரண்ட் போயிடுச்சு, எத்தனை பிரச்சனை வரும். இதெல்லாம் இல்லாம சுபகாரியம் நல்லா நடக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். அதான் குருபலன் இருக்கும்போது கல்யாணம் வைக்கிறது.
குருவலன் இல்லாம கல்யாணம் வைக்கும்போது அது ஏதோ ஒரு எரர் ஆகும் அப்படின்னு அவங்க உண்மை, அது நடைமுறை உண்மை. குருங்கிறது வேற மேஜிக் சார், வேற மாதிரியான ஒரு பொதுவா சொல்லுவாங்க ஐயா, குரு உனக்கு உனக்கு என்னப்பா குருதசை ஆரம்பிச்சிருச்சு. குருதிசை நடந்தா குரு வந்துட்டாருனாலே நமக்கு புகழ கொடுக்குறவருங்க. ஒரு சும்மா கீழே பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தவனை கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வச்சு உச்சியில் உட்கார வச்சு அழகு பார்க்கிறவருங்க. குருவுக்கு ஒன்னே ஒண்ணுதான், சுத்தமா இரு, பொய் பேசாத, ஆச்சாரமா இரு, உதவி செய்யி, டாமினேட் பண்ணாத, நீ பாட்டுக்கும் வேலைப்பார். இதெல்லாம் குருவோட தாற்பயம். இப்படி இருந்தா ஒன்றும் செய்யாது, நல்லா போயிட்டு. பாதகாதிபதியோட குரு சேரும்போது தான் இந்த வேஷம் போட்டுட்டு சாமியார் வேஷம் போட்டு ஊரை கெடுக்கிறது. பாதகாதிபதி குரு கனெக்ட் ஆகும்போது இதெல்லாம் வம்பாயிரு. அதெல்லாம் இல்லாம குரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது வளர்ச்சி கொடுத்துரும். லக்னத்தில் குரு அப்படின்னு பலன் சொல்லுது. லக்னத்துல குரு இருந்தா வழிகாட்டி, ஆசான், மருத்துவ குணம் கொண்டவர், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவர், வழி நடத்துறவர், குடும்பத்தையே வழி நடத்துவார். சமுதாயத்தில் மதிப்புமிக்க விஷயங்கள் நடக்கும். கோயில் கட்டுறவங்க, வெளிநாடு போறவங்க, வெளிநாடு போய் புகழடைகிறவங்க, வெளிநாடு போய் படிச்சுட்டு வரவங்க, வெளியூர் போய் படிச்சுட்டு வரவங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, கோயில்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பேற்று கோயிலை வழி நடத்துறவங்க, ஊரை வழி நடத்துறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, இதெல்லாம் லக்னத்துல இருக்கிற குரு. லக்னத்துல குரு இருந்தா திக்பலம்னு பேர். லக்னத்துல குரு இருந்தா பாருங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கும். சமுதாயம், சங்கம், கோவில், அரசியல், அரசாங்கம், எதுலையாவது ஒரு பொறுப்புல இருந்து நல்லபடியா அதை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க மனைவியும் ஆச்சார அனுஷ்டானமா இருக்கிறவங்க வருவாங்க. இவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம், சொத்துக்கள் அமைஞ்சது, வளர்ச்சி அடைஞ்சேன், ஜெயிச்சேன், குறிப்பா பேர குழந்தைக்கு பிறந்த அதிர்ஷ்டம் லக்னத்துல குரு இருந்தா இதையெல்லாம் செய்யும். இரண்டாம் இடத்துல குரு இருந்தா, ரெண்டாம் இடத்துல குரு, ரெண்டுல குரு இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அவங்க கிட்ட ஆடை ஒழுக்கம் நல்லா இருக்கும். எப்படிங்க? ஆடை ஒழுக்கம், நல்ல ட்ரெஸ் கரெக்டா பண்ணுவாங்க. பெண்களுக்கெல்லாம் ரெண்டுல குரு இருந்துன்னா அவங்க ட்ரெஸ் பண்ணும்போதே இவங்களுக்கு ரெண்டுல குரு இருந்துச்சுன்னா நல்ல ஒழுக்கமான ஆடை பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கும். இந்த ஜாக்கெட் எல்லாம் இதுவரைக்கும் கை வச்சு போடுவாங்க இல்லையா, இங்க காலர் வச்சு போடுவாங்கல்ல, நல்லா லட்சணமா ஒழுக்கமா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும்னா ரெண்டுல குரு இருக்கும். ரெண்டுல குரு இருந்தா உண்மைத்தன்மை, பொய் பேச மாட்டாங்க, கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க, வேலையை இழுத்து போட்டு செஞ்சு பேர் வாங்க பார்ப்பாங்க, புகழ் அடைவாங்க. ரெண்டுல குரு இருக்கிறவங்க ஒரு நாளைக்காவது பணத்தை லாஸ் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு கடன், வட்டி, நெருக்கடி உண்டு. ரெண்டுல குரு இருக்கிறது இந்த தொந்தரவு கொடுக்கும். ஆனா ஏதாவது ஒரு ரூபத்துல பணத்துக்கு எப்படியாவது சமாளிச்சு வண்டி ஓட்டிடுவாங்க ரெண்டுல குரு இருக்கிறவங்க. இவங்க எதிரிகளை வெல்லக்கூடிய, சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. தன்னை தியாகம் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு வாழ்றாங்கன்னா ரெண்டுல குரு இருக்கும். இரண்டாம் இடத்துல குரு யாருக்கு இருந்தாலும் சரி, தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் குழந்தை, ஏன் புருஷன், ஏன் மனைவி, ஏன் வீடு, ஏன் அப்பா அம்மா, அப்படி வேலை செய்யற இடத்துலயும் டெடிகேஷனா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இயற்கையாகவே ரெண்டுல குரு இருந்தா கொஞ்சம் எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. யாராவது காம்படிட்டர் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ரெண்டுல இருக்கிற குரு. அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு. மூணாம் இடத்துல குருங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமா சொல்லப்படுது. மூணுல குரு இருந்தா இளைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்ல பொசிஷன் இருப்பாங்க. மூணுல குரு இருக்கும்போது, மூணுல குரு இருந்தா மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடமாற்றம் உண்டு. இவங்க தந்தையாரே ஊர் மாதிரி இடம் மாதிரி வந்தவர். இந்த ஜாதகர் இடம் மாதிரி ஊர் மாதிரி புகழடைவார். வெளியில போய் படிப்பாரு, வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறது. மூணுல குரு இருந்தா இவரோட முயற்சி லாபத்தை கொடுக்கும். இவரோட முயற்சி லாபத்தை, ரொம்ப விசேஷம், முயற்சி லாபத்தை கொடுக்கும். இந்த குரு மூணுல இருக்கும்போது இவருடைய கம்யூனிகேஷன் பித்தலாட்டம் இல்லாம, பொய் இல்லாம கரெக்டா இருக்கும். சூப்பரா கொண்டு போயிடுவார். அவங்க மனைவி உள்ளூர்லயோ அருகிலேயோ பக்கத்துலயோ கல்யாணம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களோட மூத்த சகோதரம், சித்தப்பா நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இவங்க அப்பா இவர் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பார். அவரும் ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் மிக்கவராக இருந்திருப்பாங்க. இவங்க குடும்பத்துல அரசு வேலை செஞ்சவங்க, அரசியல் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் போனவங்க, அரசு பணியில உயர்ந்த பதவியில் இருந்தவங்க இருப்பாங்க. அடுத்து நான்காம் இடத்துல குரு. நாலுல குரு இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் தான்.
இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி. 4ல குரு இருந்தால் தாயாரோட உடல்நிலையில கவனம் தேவை, கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். இவங்க எங்கே குடியிருந்தாலும் பக்கத்தில் கோயில், டாக்டர்ஸ், டீச்சர், வாத்தியார், ஃபினான்ஸ் பண்ணுறவங்க வந்துடுவாங்க 4ல குரு இருந்தால். பொதுவாக காலச்சக்கரத்துக்கு 4ல குரு உச்சம்பாங்க. குரு உச்சம். இந்த 4ல குரு இருக்கும்போது பெரிய வாகனம், பெரிய சொத்துக்கள் இயற்கையாக அமைஞ்சிடும். இவங்க வாகனம் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், சைட் போர்ட் பிரிக்கிறது, குவாரி தொழில், டீச்சிங், பேங்கிங், வாத்தியார், வட்டி தொழில், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெரிய கட்டடங்களை வாடகைக்கு விடுறது, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை உருவாக்குறது, ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுறது, அரசியல் இருக்கிறது, கோயில் காரியங்கள் ஈடுபடுறது, இதெல்லாம் டாப். 4ல குரு இருக்கிறோட கணவனோ மனைவியோ உண்மையா இருப்பாங்க, சுத்தமா நேர்மையா பேசுவாங்க, கரெக்டா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க குவாலிட்டி. 4ல குரு இருந்தா மனைவியோட பூர்வீகம் இருக்குல்ல, அது இவங்களுக்கு பாசிட்டிவ். மனைவியோட பூர்வீகம் பாசிட்டிவா இருக்கும். 4ல குரு இருந்தா நல்லது நடக்கும். அவங்க சொத்துக்கள் மதிப்பு மிக்கதா மாறும். 4ஆம் இடத்துல குரு இருந்தா தாயாருக்கு ஈகோ அதிகம், பிடிவாதம் அதிகம். ஆனா அவங்க அம்மா ஆச்சாரம் அனுஷ்டானமா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி பயபக்தியா இருப்பாங்க. 4ல குரு இருந்தா அவங்க அம்மாவுக்கு கண்டிப்பா சர்ஜரியோ ஹெல்த் இஷ்யூஸோ ஏதாவது டிஸ்டர்ப் வரும். தாய் வழி சொத்துக்களில் வெள்ளங்கம் இருந்து சரியாகும். தாய் வழி சொத்துக்கள் ஒரு பகுதி லாஸ் ஆகும். தாய் வழி சொத்துக்கள்லையோ பரம்பரை சொத்துக்கள்லையோ சமாதி வச்சு கும்பிட்டவங்க, அடக்கம் பண்ணவங்க, இறந்தவங்களை உள்ளேயே கோயில் வச்சு கும்பிட்டவங்க கன்ஃபார்மாக உண்டு. ஆடு மாடு வளர்த்த குடும்பம் 4ல குரு இருந்தா இதெல்லாம் சொல்லலாம். 5ஆம் இடத்துல குரு, இது வந்து கிஃப்ட். 5ல் குரு இருப்பது குழந்தையே வந்து அதிர்ஷ்டமா பிறக்கிறது, அதிர்ஷ்டமே வந்து குழந்தையா பிறக்கிறது. எப்படி? 5ல் இருக்கிற குரு அதிர்ஷ்டமே குழந்தையா. அந்த 5ல குரு இருந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா, அவங்க குடும்பம் மேன்மை அடையும். ஒரு காலத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்த முன்னோர்கள், அவங்க பாட்டனார் மாதிரியே இருக்காரு, அவங்க பாட்டனார் மாதிரியே பேசுறாரு, நடக்கிறாரு, தலைமுடி, மூக்கு, கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னா 5ல குரு இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். சிலருக்கு 5ல குரு இருக்கிறவங்களுக்கு கூட பிறந்தவங்களோ, பக்கத்து வீடோ, கூட வேலை பார்க்குறவங்களோ, படித்தவங்களோ, குடும்பத்துக்குள்ளேயோ ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸு இருப்பாங்க. நிறைய பேர் டீச்சிங்கில் இருப்பாங்க, அரசு பணியில் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, கோயில் கட்டுவாங்க, ஃபினான்ஸ் செக்டாரில் இருப்பாங்க, நீதி நேர்மையோடு இருப்பாங்க. 5ல குரு இருந்தால் உங்கள் மூத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு நல்லது. அவங்க லைஃப் பார்ட்னருக்கு 5ல யாருக்கு குரு இருந்தாலும் மருமகளோ மருமகனோ தங்கமானவங்களா வருவாங்க. மருமகனோ தங்கம். நண்பர்கள் குவாலிட்டியாக கிடைப்பாங்க சார் 5ல குரு இருந்தால். துரோகம் பண்ணாத நண்பர்களை நீங்க கையில எடுத்துடலாம். இன்றைய காலகட்டத்தில் அது மிகப்பெரிய விஷயம். 5ல யாருக்கு குரு இருந்தாலும் சரி, துரோகம் இல்லாத நண்பர்களை நீங்கள் பெற முடியும். ஒத்த சிந்தனை உள்ள கருத்துக்கள். இப்ப நம்ம போறோம், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம், அப்படிங்கும்போது சார் தண்ணி குடிக்கிறீங்களா நீங்க கேட்டீங்கன்னா ஒத்த சிந்தனை. அவங்க செத்துட்டு போறான்னா எப்படி இருக்கு? இந்த ஒத்த சிந்தனை வேணும். அவங்களா டிராவல் பண்ணா நல்லா இருக்கும். 5ல குரு இருக்கிறது அப்படி ஒரு கிஃப்ட். 5ல குரு இருந்தா 9ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பாரு, 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. இவர் எவ்வளவு குவாலிட்டியா இருப்பார் தெரியுங்களா? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆன்மா. 5ல குரு இருந்தா பூர்வீகத்துல கோயில் இருக்கும், குலதெய்வத்தை லவ் பண்ணுவாங்க, இவங்க குடும்பத்துல ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், ஒரே தேதி, ஒரே கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க. 5ல குரு இருந்தா 9ஆம் இடத்தை பார்க்கும். தந்தையார் குவாலிட்டியா இருப்பார், இவருக்கு பிறக்கிற குழந்தைய குவாலிட்டியா தான் இருக்கும். ஏன் அம்மா, ஏன் அப்பா, நமக்கு எதுக்கடா ஊர் வம்பு, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா 5ல குரு. சிலர்லாம் கோயில் காரியங்கள் எடுத்துட்டு செய்வாங்க, எனக்கு கோயில் தான் உலகம்னு. 5ல குரு இருக்கும். கோயில் கட்டுறவங்க. ஆனா 5ல குரு இருந்தா ஒரு மைனஸ் என்னன்னா, குழந்தைகளால் மன வருத்தமும் உண்டு. எப்படி? குழந்தைகளால் ஒரு ஹெல்த் சரியில்லை, ஒரு குழந்தை அபாசன் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு, ஒரு குழந்தை இருந்து போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கசப்பையும் கொடுக்கும்.
ஏன்னா காரகோ பாவக நாஸ்தி, அஞ்சல குரு. அப்படி இவங்க தலைமுறையிலேயே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு வந்துக்கிட்டே இருக்கும். ஆண் வாரிசு 75-80% அது வந்துடும். எப்படியாவது ஆண் வாரிசுகள் கொடுத்துரும். அடுத்து 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு, அதை சொல்லுங்க. குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பெரிய நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நன்மை என்ன? இவங்க போய் பேர் சொல்லக்கூடிய புகழான வேலையில உட்காருவாங்க. எப்படி பேர் சொல்ல? வேலை கௌரவமா இருக்கும். வெளிநாட்டு வேலை, வெளியூர் வேலை, வெளி மாநில வேலை, உயர்ந்த பதவி, விபி, சிஇஓ, கார்ப்பரேட்ல வேலை செய்யறது, பொசிஷன்ல இருக்கிறது, முதலாளிக்கு நெருக்கமா இருக்கிறது, பட்டை கிளப்பிட்டு இருக்கும். மைனஸ் என்ன? சமுதாயத்தில் மதிக்கத்தக்க நபர்கள் எதிரியாக மாறுவார்கள், வணங்கத்தக்க நபர்கள் எதிரியாக மாறுவார்கள். கவனமா இருக்கணும். ஏன் ஒரு காலத்துல குழந்தையே எதிரியாயிரும், தந்தையே எதிரியாயிருவார். ஜாக்கிரதையா இருக்கும். உங்களுடைய மூவ்மெண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இதுல தப்பிக்க முடியும், இல்லைன்னா தொந்தரவாயிரும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு நேரா 10ஆம் இடத்தை பார்ப்பார். சில கால வேலைக்கு போயிட்டு அப்புறம் தொழில் செய்யலாமாங்கிற எண்ணத்தை இதுதான் கொடுக்கும். 6ல் இருக்கிற குரு. கன்னியில குரு இருந்தாலும் இதுதான். இவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள், அப்புறம் சுய தொழில் செய்வாங்க. கன்னியில குரு இருந்தாலும் இதுதான், 6ல் குரு இருந்தாலும் இதுதான். ரொம்ப விசேஷமா வேலை செய்யும். அப்போ இந்த குரு 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 6-10 தொடர்பு வந்துடும். 12 பார்ப்பார். 6-10 12 2 பார்ப்பார். 6-10 12 2 2 வருமானம், 6 வேலை, 10 தொழில், 12 வெளிநாடு. வெளிநாட்டில் வேலை பார்க்கறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளியூர் வெளிமாநில தொடர்பு, இது எல்லாமே 6ஆம் இடம். நல்லா இருக்கும். கொஞ்சம் உணவு பழக்க வழக்கம் கெட்டு போச்சுன்னா உடம்பு போட்டுரும். இவங்கெல்லாம் உணவு சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு ஒரு காலத்தில் டயட் இருப்பாங்க. சாப்பிடவே கூடாதுன்ட்டு எதை பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விட்டுருவாங்க. இது 6ல் இருக்கிற குரு. 7ஆம் இடத்தில் குரு. 7ல் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். நேர லக்னத்தை பார்க்கும். குவாலிட்டியான மனுஷன், கௌரவமாக இருப்பார், ஈகோ இருக்கும், தன்மானம் இருக்கும். குழந்தைகளால் மன வருத்தம் உண்டு. ஜாதகருக்கோ குழந்தைக்கோ வீசிங், அலர்ஜி, சளி தொந்தரவு உண்டு. மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் ஆச்சாரம், அனுஷ்டானம், மனிதாபிமானம், தர்ம சிந்தனை, ஜோதிடம், சாஸ்திரம், நம்பிக்கை, இதில் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். 7ல் குரு இருந்தால். 7ல் குரு இருந்தால் நேராக எங்கே பார்ப்பாருன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்தையே பார்ப்பார். 7ல் குரு. அப்போ 3, 7, 11. இந்த 7ல் குரு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத உறவுகள், ஆணாக இருந்தால் பெண் பாலினம், பெண்ணாக இருந்தால் ஆண் பாலினத்தினால கசப்புகள் உருவாயிரும். 7ல் குரு இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதே போல் 7ல் குரு இருக்கும்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் குவாலிட்டியாகவே அமைஞ்சிடும். அதுவும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் மட்டும் சொல்ல முடியாது. மனைவியுமே கொஞ்சம் கௌரவமாக, அந்த ஈகோவோட நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு. 7ல் குரு இருந்தால் அவங்க குடும்பம், மனைவி, அப்பா, அம்மா, அவங்கெல்லாம் பாருங்க நல்லா குவாலிட்டியாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, தர்ம சிந்தனை இருக்கும். நம்ம கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் நினைப்பாங்க. கணவன் சைடு இருக்கும், மனைவி சைடு இருக்கும். கொஞ்சம் அந்த கௌரவத்துக்கு பங்கம் வராமல் இருக்கணும்னு இவங்க நினைக்கிற ஜாதகம். லக்னத்தில் குரு இருந்தாலும் 7ல் குரு இருந்தாலும். 8ஆம் இடத்தில் குரு. 8ல் குரு. 8ஆம் இட குருங்கிறது ஒரு நல்ல விசேஷமான குரு தான், தப்புன்னு சொல்ல முடியாது. 8ல் குரு இருந்தால் இவர்களுக்கு ஆன்மீகம் அதிகரிக்கும். எப்படி? ஆன்மீகம் அதிகரிக்கும். ஆமாம், ஆன்மீகம் அதிகரிக்கும். சளி தொந்தரவால் பாதிக்கப்படுவாங்க 8ல் குரு இருந்தால். இஎன்டி பிரச்சனை, சளி தொந்தரவு, இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் 8ல் குரு இருக்கும்போது. விருச்சிகத்தில் குரு இருந்தாலும் எடுத்துக்கலாம். 8ல் குரு இருக்கும்போது இவங்க ஒரு பொருளாதாரத்தை இழப்புகளை சந்திச்சு அப்புறம் தான் மேலே வருவாங்க. இவங்களுக்கு எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. வட்டிக்கு வாங்கினேன், கடன் கட்டினேன், காசை சேமிக்க முடியல, எதையாவது ஒரு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். 8ல் குரு இருந்தால் 4ஆம் இடத்தை பார்க்கும். தாயாருக்கு சர்ஜரி உண்டு, தாயாரின் சொத்துக்களில் தொந்தரவு உண்டு, வழக்குண்டு, தடப்பிரச்சனை, இடப்பிரச்சனை, டாக்குமெண்ட் இஷ்யூஸ் உண்டு. தாயாருக்கு ஹெல்த் பிரச்சனை, அட்மிட் ஆகிறது, மருத்துவமனை தொந்தரவு, இதெல்லாம் வந்து எப்பவுமே உடம்புக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ரோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பா ஒரு சொத்துக்களை, ஒரு பூர்வீகமான சொத்துக்களை, பொருளாதாரத்தை இழந்தவர்.
தந்தை கொஞ்சம் தொலைச்சிட்டாரு அப்படின்னா 8ல குரு இருக்கும். ஒரு சொத்துக்களை இழந்துட்டாரு அப்படின்னா 8ல குரு இருக்கும். அதே போல தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ். சிலருக்கெல்லாம் தந்தை வம்சாவளியில அற்பாயில் உள்ளவர்கள் உண்டு. 30 வயசுல 40 வயசுல போயிட்டாங்க, 20 வயசுல போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 8ல குரு இருக்கிறது ஆயுள் தீர்க்கம். ஆயுளுக்கு பங்கம் கம்மி, அதாவது 80% பொருந்தி வரும். பெண்களா இருந்தா மாங்கல்ய பலம். 8ல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். இவங்க பேச தெரியாம பேசி பகை பண்ணிக்குவாங்க. 8ல குரு இருந்தா யாரையாவது அந்த வார்த்தை காயப்படுத்தும். நம்ம சிந்தனையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த 8ல குரு இருக்கிறவங்க சிந்தனை வேற மாதிரி இருக்கும். அவரோட ஏங்கல்ல பேசிட்டு இருப்பாரு. அவர் பேசுனதே கரெக்டு, அவர் பேசுனது தான் நியாயம் தர்மம். நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு பேசுற ஆளுகளை 8ல குரு இருக்கும். இப்படித்தான் அவங்க வாழ்வாங்க. ஆனா நல்ல குரு தான். 8ல குரு தப்பு இல்லை. 9ல் குரு. 9ஆம் இடம் குருங்கிறது வாழ்க்கையிலேயே இந்த கோயில் கட்டுற யோகம், சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ் எல்லாத்திலையும் கொடுத்துரும். அந்தஸ்தா வாழ வச்சிரும். ரொம்ப கீழே இருந்தாலும் உயரத்துக்கு ஒரு பதவி, ஒரு தன்மானம், தைரியம், நம்பிக்கை, புகழ வாழக்கூடியது 9ஆம் இடம் குரு. சூப்பரா இருக்கு. அடுத்து 10ல் குரு ஐயா. 10ஆம் இடத்துல குரு இந்த ஃபினான்ஸ் செக்டார்ல வேலை பார்க்குறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, வீடு கட்டி விற்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் குருங்கிறது உங்களுக்கு வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க. இப்போ 10ல குரு இருந்தா வீடு கட்டி விற்கிறவங்க, கௌரவமான தொழில், சீட் ஒர்க் பார்க்கறது, உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்க்கறது, மேனேஜர், சூப்பர்வைசர், தலைமை பொறுப்பு, அரசு பதவி, உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து. ஆனா 10ல ஒரு பாவியாவது இருக்கணும். 10ல குரு இருக்கும்போது போராட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 10ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா இவங்க வேலையை உதறி தள்ளிடுவாங்க. வேலையை உதறி தள்ளி 2 இடம் 3 இடம் மாறுறது, கௌரவத்துக்காக போங்கடா உங்ககிட்ட எல்லாம் நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, விஆர்எஸ் வாங்குறது, வேலையை தூக்கி போட்டு வந்துறதெல்லாம் 10ஆம் இடத்து குரு தான். இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவனமா இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆயிடும். சில வீட்ல எல்லாம் அப்பா அம்மா வாத்தியாரா இருப்பாங்க. 10ல குரு இருக்குண்டா. தாய் தந்தையர் பேங்க்ல வேலை செய்யறாங்க, அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வாடகை வருமானம் வருது. இதெல்லாம் 10ஆம் இடத்து குரு. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து லாபத்தில், அதாவது 11ஆம் இடத்தில் குரு. இது ரொம்ப விசேஷம். இருக்கிறதுலே பெரிய 11ல குரு இருந்தா 35 வயசுக்கு மேல வெற்றி உறுதி எழுதி கொடுத்துருங்க. எங்க குரு இருந்தாலும் சரி, 36க்கு வேலை நீ நல்லா இருப்பப்பா, நீ ஜெயிச்சிருவ, உனக்கு எந்த கவலையும் படாத, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, நீ அதாவது வளர்ச்சி வெற்றி அடைகிறது 100% உறுதி, தைரியமா இருன்னு சொல்லி கொடுத்துடலாம். 11ல குரு இருக்கிறது கிஃப்ட். எல்லாமே சகல சம்பத்துக்களும் உண்டு. ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்தில் குரு. 12ல் குரு. 12ல குரு இருந்தா ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்தே தான் இருக்கும். 12ல குரு இருக்கிறது. தந்தையின் சொத்துக்கள் உண்டு 12ல குரு இருந்தா. உங்க அப்பா உங்களுக்கு எப்படியாவது ஒரு குண்டுமணி அளவாவது சேர்த்து வச்சுட்டு போயிடுவார். இல்லைன்னா உங்க அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்கும். மறந்துடாதீங்க. அவர் வில்லனா இருந்தா கூட ஆசீர்வாதம் பண்றதுல உங்களுக்கு அவர் வள்ளல், கர்ணனா மாறிடுவார். மறைமுகமாவது கர்ணனா மாறிடுவார். 12ல குரு. 12ல் குரு மறுபிறவி இல்லை. 12ல் குரு மறுபிறவி. 12ல கேது தானே மறுபிறவி இல்லை. நம்ம ஆய்வு 12ல குரு மறுபிறவி இல்லை. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12 கூடையவர். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தாலும் மறுபிறவி இல்லை. கேது 12ல இருந்தாலும் மறுபிறவி இல்லை. டெட் எண்ட். அதுதான் 12ல குரு இருக்கிறவங்க நிறைய பேர் நீதிபதி. எப்படி நீதிபதி? சிஇஓ, வைஸ் பிரசிடென்ட், உயர்ந்த பதவி, அற்புத பதவியில் இருக்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா 12ஆம் இடம் தான் கடைசி. இப்ப கடைசி பதவி எது? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. கடைசி பதவி இருக்கிறதுலே லாஸ்ட் பதவி அதுதான். 12ல் குரு இருந்தால் உயர்ந்த பதவி உண்டு, நல்ல தூக்கம் உண்டு, கடைசி காலம் காலாட்டிட்டே சாப்பிடுவாங்க, கடைசி காலம் யோக காலம், வாடகை வருமானம் உண்டு, சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஆனால் குழந்தைகளால் மன வருத்தம் அடைவார்கள். இவங்க எவ்வளவு கோடீஸ்வரங்களா இருந்தாலும் இவங்க கிட்ட 12ல் இருக்கிற குரு குழந்தைகளை நெருங்க விடாது, பகை பண்ணி விட்டுரும், நெருக்கடியும் பண்ணி விட்டுரும். இவங்க குழந்தைங்க ஹாஸ்டல் இருக்கிறதோ இல்லை இவங்க வீட்டில் வேற ஒருத்தரோட குழந்தை வளர்றதோ கூட சில நேரம் நடக்கும் 12ல குரு இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் 12ஆம் இடம் குரு. மைனஸ் கிடையாது, தூக்கம் நல்லா இருக்கும், கடைசி காலம் சூப்பர்,
அருமையான அற்புதமான ஒரு மோட்சம் சொர்க்கம் கன்ஃபார்ம் 12 ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாங்கய்யா. நிச்சயமாக எல்லாருக்கும் குருவருள் கிடைக்கட்டும், உங்களுக்கும் கிடைக்கட்டும். கண்டிப்பாங்க. வாழ்க வளர்க. நேர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.